ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் 14 புதிய திட்டங்களை கொண்டு வருவோம் அப்படின்ற மாரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் இன்றைக்கி உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 2030க்குள்ளே தமிழ்நாட்டில் இந்த 14 முக்கிய அறிவிப்பு இடம்பெறுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா, கிராமப்புறங்களில் 5 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும், நகரப்புறங்களில் 2 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2வது அப்டேட், நோய்களை கண்டறிய சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது, நிகர சாகுபடி பரப்பு 50 லட்சம் ஏக்கராக உயர்த்தப்படும். அரசு பள்ளிகளில் 100% ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும். உயர்கல்வி சேர்க்கை 90% எட்டும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திற்கும் ஏஐ ஆய்வகம் அமைக்கப்படும். தேவைப்படும் இடங்களில் சமூக நீதி விடுதிகள் அமைக்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஒவ்வொருவருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்தியடிகள் பெயரில் மாதிரி கிராமங்கள் திட்டம் உருவாக்கப்படும். நெக்ஸ்ட்டு 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4.5 கோடி லிட்டராக பால் உற்பத்தி உயர்த்தப்படும். இயற்கை வேளாண்மை பரப்பளவு 17,000 ஹெக்டராக உயர்த்தப்படும். மலைப்பகுதிகளில் புதிதாக 1000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். மீன் உற்பத்தி 2000 டன்னிலிருந்து 4000 டன்னாக உயர்த்தப்படும். அந்த மாதிரி ஒரு சில புதிய அப்டேட்டை இன்றைக்கி பாருங்கள், தமிழக அரசு சார்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தின் மூலமாக இந்த ஒரு அப்டேட்டை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இது நம்ம சொன்னதுலேயுமே பார்த்தீங்க முக்கியமான திட்டமாக தான் சொல்லியிருக்கும். மற்றபடி 14 டிபார்ட்மெண்ட்லேருந்து பல்வேறு வகையான ஸ்கீமை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும் நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்றவற்றை கண்டறிய ஆரம்ப நிலையே உங்களுக்கு சிறப்பு முகாம் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி தாய் சேய் நலனில் ஐஎம்ஆர் மற்றும் எம்எம்ஆர் குறைக்கும் தரவரிசையில் இந்தியாவிலேயே முதலிடம் பெற சிறப்பு நடவடிக்கை. வேளாணில் பார்த்தா நிறையா ஸ்கீமை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறை சார்பில் உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வரப்படும். அதேமாரியே பாருங்கள், குழந்தை அதாவது இடைநிலையற்ற இல்லா கல்வியை கொண்டு வருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் நான் முதல்வன் 2.0 ஸ்கீம் மூலமாக கூடுதலாக திறன் பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி 90% விழுக்காட்டுக்கு காலேஜை படிக்க வைப்போம் அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஏஐக்கான லேபை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது அப்டேட் என்ன அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை இருக்க பாருங்கள், அவங்களுக்கு நிறையா திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் கொண்டு வரப்படும். அதேமாரியே தொழில் தொடங்க கடன் உதவிலாம் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 7வது எஸ்சிசி டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் கடன் வசதிலாம் கொண்டு வருவோம் அப்படின்ற மாரி அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 8வது அப்டேட் ஊரக வளர்ச்சித்துறை கொண்டு வந்திருக்காங்க. அது நிறையா விளையாட்டு அந்த மாதிரி நிறையா கட்டமைப்புலாம் கொண்டு வரும். தொழில் வளர்ச்சி துறையிலையும் பார்த்தா நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்துமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இப்போ இன்றைக்கி பார்த்தா அதுக்கான அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறையில் ஏஐ மூலமாக கண்காணிப்பு அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைத்தறி மற்றும் ஜவுளித்துறையிலும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எம்எஸ்எம்இ துறையில் பாருங்கள், அதுலேயும் நிறையா உங்களுக்கு கடன் வசதிலாம் கொண்டு வரப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பை பற்றியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், உங்களுக்கு வேலைவாய்ப்பு எல்லாமே நாங்கள் நிறையா கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொண்டு வரோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே 2030க்குள்ளே உங்களுக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்திடுவோம் அப்படின்ற மாரி ஒரு இதுவாக சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த ஸ்கீம்லாம் எப்படி இருக்குது இல்லை அப்படின்றத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.